வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் உங்களோட கஸ்டம் டொமைனை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பிளாகர் அட்ரஸை சூஸ் பண்ணிக்கங்க. அதில் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், தீம்ஸு, லேஅவுட்டு அப்படின்லாம் இருக்கும். அதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் கஸ்டம் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டொமைன் வாங்கியிருக்கீங்களோ அதை அதில் என்டர் பண்ணுங்கள். நான் www.connecttolearner.xyz அப்படிங்கிற ஒரு டொமைன் வந்து வாங்கியிருக்கேன். இந்த டொமைன் வந்து ரொம்ப சீப்பாக வாங்கினேன். டொமைன் எப்படி வாங்குறது அப்படிங்கிற வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை வந்து நம்ம கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கொடுக்கணும். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு எரர் அடிக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் எரர் அடிக்கும். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டொமைன் செக்ஷனோட ரெக்கார்ட்ஸை வந்து ஆட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்கார்ட்ஸை கரெக்டாக பர்ஃபெக்டாக இதில் உள்ள மாதிரியே ஆட் பண்ணணும். உங்களோட டொமைனுக்கு அடுத்தது நீங்கள் போய்க்கிங்க. ஓகேவா? ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஹோஸ்ட்ரெயினில் வந்து டொமைன் வாங்கியிருக்கேன். அதுலேயே ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோஸ்ட்ரெயினில் எப்படி வந்து பிளாகரை வந்து டொமைனோட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு ரொம்ப குவாலிட்டியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. அதனால தான் இதெல்லாம் பிளாக்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மை டொமைன்ஸை சூஸ் பண்ணுங்கள். எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா மை டொமைன்ஸ், அதாவது டொமைனுக்குள்ளே போனீங்கன்னா மை டொமைன்ஸ் இதுவரை என்னென்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்துடும். ஃபஸ்ட்டு இருக்குங்களா கனெக்ட் டு லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக நான் பிளாகருக்காக இது வாங்கலை, வேர்ட்பிரஸ்க்காக வாங்கினேன். இருந்தாலும் ஒரு டுட்டோரியல் பண்ணுறதுக்காக மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த டொமைனை வந்து நம்ம சூஸ் பண்ணிட வேண்டியதான். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நான் வெறும் 59 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். எப்படி வாங்குறது அப்படிங்கிறத வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டுருக்க, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் சர்வரில் போய்ட்டு இவங்க அந்த நேம் சர்வரை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது NS1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த 2 நேம் சர்வர்லேயும் அதாவது இதில் என்ன போட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ சேஞ்ச் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் சர்வர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒவ்வொரு ஹோஸ்டிங்க்கும், அதாவது டொமைன் ஹோஸ்டிங்க்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வேறு ஏதாவதுலையாச்சும் டொமைன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கைடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஹோஸ்ட்ரெயினோட கைடை சொல்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு செக்ஷன் வருது, எரர் காட்டும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரியே இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் நேமு அதை வந்து நம்ம போக சொல்லியிருக்காங்க. DNS மேனேஜ்மெண்ட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்தது DNS மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, DNS மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம போயாச்சு. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எப்படி ஆட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லி காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சி நேமில் அலைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சி நேம் இருக்கும், அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. சி நேம் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, சி நேமில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டெப்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஸோ இந்த இது ஹோஸ்ட் நேம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாகில் வந்து கொடுத்துருக்காங்களா அது கொடுக்கக்கூடாது. உங்களோட பிளாகரில் என்ன காட்டுதோ அதை கொடுக்கணும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதாவது டெஸ்டினேஷன் இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும், இதோ இருக்குங்களா? ஸோ இதுதான் இந்த செக்ஷனை காப்பி பண்ணி எடுத்தாந்து நம்ம வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் சி நேமுக்கு பக்கத்தில் ஒரு காலம் இருக்கும், அதில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். கொஞ்சம் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேலே உள்ள செக்ஷன், அதாவது மேலே உள்ள செக்ஷன் என்ன, மறுபடியும் சி நேம் கொடுத்துட்டு அதில் வந்து www அப்படிங்கிற செக்ஷனை வந்து கொடுக்கணும். ஓகே, நான் ஆல்ரெடி சேஞ்ச் இருக்கிறதுனால www அப்படிங்கிறது தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷனில் என்ன gss.google.com அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இதை வந்து நம்ம கொடுத்து சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சேவ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஓப்பன் ஆகாது. இதை பாருங்கள், இப்போ காட்டுற பாருங்கள். இதை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. சேவ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது. அதாவது பிளாகரோட உங்களோட டொமைன் வந்து கனெக்ட் ஆகாது. ஏன் கனெக்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது support.google.com பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ஒரு URL நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதை வந்து நீங்கள்
ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்க, ஒரு 4 ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்க. இந்த 4 ஐபி அட்ரஸையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டொமைன் செக்ஷன் ரெக்கார்ட்ஸில் போய் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸை சூஸ் பண்ணிப்போம். நான் வச்சுங்க இது ரெக்கார்ட்ஸில் ஆட் பண்ணணும். இதில் பாருங்கள் மேலே ப்ரியாரிட்டின்னு இருக்கும், அதில் வந்து ரெக்கார்ட் டைப்புன்னு இருக்கும், அதில் வந்து ரெக்கார்ட்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அதில் கொடுத்துட்டு அட்ரஸ்ன்னு இருக்கும், அந்த அட்ரஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபி அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, சாரி, ஓகே, ரெண்டாவதாக உள்ள ஐபி அட்ரஸ் அடுத்தது காப்பி பண்ணிப்போம். ஓகே, டொமைனுக்கு போயாச்சு. ரெண்டாவது ரெக்கார்ட்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்க வேண்டியது. நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதால நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். வீடியோ இன்னும் புரியல அப்படின்னா இன்னொரு டைமோட பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்தது 4வது ஐபி அட்ரஸை நம்ம காப்பி பண்ணி சூஸ் பண்ண வேண்டியதான். ஓகே கைஸ், ஓகே கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டோம். இப்போ போய் நம்ம அங்கே கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது பிளாகரோட டொமைன் வந்து கனெக்டில் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்ப்போம். இந்த ரெக்கார்ட்ஸ், இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது. ஓகே, இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் கனெக்ட் ஆகாது. ஏன் கனெக்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்கேஷன் ஆகுது. அதாவது உங்களோட பிளாகரையும் உங்களுடைய டொமைனையும் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அது எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. 30 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும். இப்போ போய் நீங்கள் உங்கள் கனெக்டர் லேனட், அதாவது என்ன டொமைன் இருக்கோ அதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் எரர் இதை மாதிரி அடிச்சிச்சு அப்படின்னாலே உங்களோட பிளாகர் வந்து ப்ராப்பர்கேஷன் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம், எகைன் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களோட டொமைன் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதுமாரி கனெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து மேனுவலாக தான் கனெக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம போய் www டாட் அந்த www டாட் கனெக்ட் அந்த இது www டாட்டை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து அடுத்தது என்ன கொடுக்கணும், ரீடைரக்ட் டொமைன் அப்படிங்கிறத கண்டிப்பாக 100% நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா வேஸ்ட்டு தான். ஓகே, கீழே HTTPS அதாவது SSL சர்டிஃபிகேட்டை வந்து ஆன் பண்ணிங்க. ஃப்ரீயாக தான், எந்த ஒரு காஸ்ட்டும் நீங்கள் இதுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனை ஒன் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி அப்படின்னா கீழே உங்களுக்கு இன்டிமேஷன் காட்டும். எதுக்காக அந்த ரீடைரக்ட் டொமைன் ஆன் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ www டாட்டு போடாமல் ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் இதை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக www டாட் போட்டு ரீடைரக்ட் ஆகிடும். இதுக்காக தான் அந்த ரீடைரக்ட் டொமைனை ஆன் பண்ண சொன்னேன், அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ணணும். அதாவது டொமைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த A4T அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இது இருக்குங்களா, இதில் வந்து நான் டொமைனை ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஆல்ரெடி பிளாக் ஸ்பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ டொமைன் ஆட் பண்ணியிருந்தேன், என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராபர்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ராபர்ட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களோட ஓல்டு ரெக்கார்ட்ஸில் நியூ ரெக்கார்ட்ஸாக மாற்றணும். அதை எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாட் அந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் இது இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன டொமைன் வாங்கியிருக்கீங்களோ அந்த டொமைனை கரெக்டாக போட்டு சப்மிட் பண்ண அங்கே சப்மிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கூகுளில் கடைசி வரையும் இண்டெக்ஸ் ஆகாது. அடுத்தது வந்து கூகுள் சர்ச் கன்சோலோட புது டொமைனை வெரிஃபை பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா AdSense அப்ரூவல் வாங்கிக்கிங்க. ஓகே, அவ்வளோதான் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.